உதகை நகராட்சிக்குட்பட்ட குளிச்சோலை பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அப்பகுதி மக்கள் பல இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். மக்கள் அன்றாடம் சந்தித்து வரும் இன்னல்களை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. எழில் கொஞ்சும் அருவிகள், கண்கவர் காட்சி முனையங்கள், அடர்த்தியான சோலைகள், பறந்து விரிந்த தேயிலை தோட்டங்கள், அவற்றுக்கிடையே அமைந்துள்ள காய்கறி தோட்டங்கள், அற்புதமான மலையேற்ற பாதைகள் என பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டது நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட 2வது வார்டு பகுதியில் அமைந்துள்ளது குளிச்சோலை பகுதி. 2வது வார்டு நகர சட்டமன்ற உறுப்பினராக திமுகவை சேர்ந்த நாகமணி என்பவர் உள்ளார். இப்பகுதியில் பெரும்பாலானோர் கேரட், உருளைக்கிழங்கு, முட்டைகோஸ் உள்ளிட்ட மலை தோட்ட காய்கறிகளை விவசாயம் செய்து வருகின்றனர். இப்பகுதியில் போதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கப்படாமல் உள்ளது. இதனால் ஒரு சில குடிநீர் குழாய்களில் தண்ணீர் வருவதற்கு பதிலாக காற்று மட்டுமே வருவதாக அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவித்தனர். மேலும் இங்கிருந்து உதகையில் செல்லும் சாலை குண்டும் குடியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மோசமான சாலை மற்றும் குறுகிய சாலை காரணமாக இங்கு இயக்கப்படும் அரசு பேருந்து முறையான நேரத்தில் இயங்குவதில்லை எனவும், இதனால் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பணிகளுக்கு செல்பவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இப்பகுதியானது வனப்பகுதியை ஒட்டி இருப்பதால் இரவு நேரங்களில் கரடி, காட்டு மாடு உள்ளிட்ட வன விலங்குகள் உலா வருகின்றன. ஆனால் இங்குள்ள தெருவிளக்குகள் பராமரிப்பின்றி எரியாமல் இருப்பதால் இரவு நேரங்களில் இப்பகுதி மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. இப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள் திருமண மற்றும் வீட்டு விசேஷங்களுக்காக உதகையில் உள்ள தனியார் மண்டபங்களையே வாடகைக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் இப்பகுதியை சேர்ந்த ஏழை எளிய மக்கள் கடும் அவதியை சந்திக்கின்றனர். மேலும் நகரமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாகமணி வெற்றி பெற்ற போது வார்டு பகுதி மக்களுக்கு அல்வா கொடுத்து சென்றவர். ஒரு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு ரோடு போட்டு ஒழுங்கான சாலை கரெக்டான ரோடு. இது கடைசியாக பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்ல இன்னசென்ட் திவ்யா மேம் அவங்க ஊருக்குள்ள வந்தப்போ எங்கள் ரோடை பார்த்து அவங்களே போய் நகராட்சிக்கு சொன்ன அடுத்த நாள் ரோடு போட்டாங்க. பட் இன்னைக்கு நாங்கள் போய் ரோடு கேட்டோம்னா என்னன்னா எங்கிட்ட ஃபண்ட் இல்லை அப்படின்றாங்க. ஃபண்ட் இல்லாத பட்சத்தில் பக்கத்து ஊரில் பார்த்தீங்கன்னா 8வது வார்டு எதிர்கட்சி சேர்ந்த வார்டு அதில் நீட்டாக செஞ்சுருக்காங்க. இங்கே இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி சேர்ந்த வார்டு, திமுகவை சேர்ந்த நாகமணின்றவங்க ஜெயிச்ச வார்டு இது. பட் இது வரைக்கும் அவங்க உள்ள ஊருக்குள்ள எந்த ஒரு நல்லதுக்கும் நின்னது கிடையாது, செஞ்சதும் கிடையாது. இதுவரை மக்களை சந்தித்து இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் இப்பகுதியில் குடிநீர் வசதி, சாலை வசதி, கழிப்பிட வசதி, பாதாள சாக்கடை வசதி, சமுதாய கூடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி பல்வேறு முறை நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரியிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் மனு அளித்தும் இந்நாள் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே இப்பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, தெருவிளக்கு வசதி, பாதாள சாக்கடை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்பகுதி மக்கள். உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு உள்ளிட்ட அடையாள அட்டைகளை மீண்டும் அரசுக்கே திருப்பி அனுப்ப இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். ரோட்ல மெயினா எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க. காம்பவுண்ட் சுவர் கட்டிக்கிறாங்க, வீடை கொண்டு கட்டிக்கிறாங்க. பஸ் நிறுத்துறது கூட ஒரு சைடு கொடுக்கறது கூட ஒரு இடம் இல்லை, அதனால பஸ் கூட விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சாக்கடையெல்லாம் ரோட்ல தான் போகுதுங்க. அதுதான் மெயின் பிரச்சனைங்களே. குப்பை வண்டி வர்றது இல்லைங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்துச்சு, இப்போ அதுவும் வர்றது இல்லைங்க, சுத்தமாகவே வர்றது இல்லைங்க. பொதுவாக எந்த அடிப்படை வசதியுமே குளிச்சோலைக்கு இல்லைங்க. அதை நீங்கள் கொஞ்சம் முதல்வர் மூலமாக ஏதாவது ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு ஏதாவது அடிப்படை வசதி எல்லாமே செஞ்சு தரணுங்க. அதுதான் எங்களோட வேண்டுகோள். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுலேருந்து எல்லாரும் அத்தனை ரிட்டர்ன் கொடுக்குறோம். நாங்கள் வாழ் தகுதி இல்லைன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஊர் தான் இருக்குதுங்க. ஸோ தயவு செஞ்சு இதை நல்லபடியாக செஞ்சு கொடுப்பீங்க நம்புகிறோம். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ஊட்டி செய்தியாளர் ஸ்காட் ஸ்டீவன்சன் உடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.